நான் ஸ்கேம் கேள்விப்பட்டிருக்கேன்டா. ஆனால் இது மாதிரி ஸ்கேம் நான் கேள்விப்படல. இதுதான் புதுசு எனக்கு. சில பேருக்கு இந்த ஒரு விஷயம் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ணாத பர்சனுக்கு இல்லாட்டி வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டுக்கு வந்து பார்சல் வந்து கொரியர் வாங்கியிருக்க மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு இந்த ஒரு ஸ்கேம் புதுசாக இருக்கும். ஏன்னா அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தினால சில பல்க் ஆஃப் மணி வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்க. அது என்னன்றத வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கும் நிறையா ஸ்கேம் நடந்திருக்கு. ஸ்கேம் நடக்கலை, ஸ்கேம் நடக்கிற மாதிரி வந்து கடைசியில் வந்து நான் கட் பண்ணிட்டேன். என்ன இது? ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்கேமாக இருக்குது. நான் கேள்விப்படவே இல்லை. இந்த ஸ்கேம் வந்து வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டுக்கு உங்களுக்கு பார்சல் வருது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. கூவுடா. அந்த பார்சலில் அவ்வளோ கணக்கான மணி, ஒரு லட்சக்கணக்கான மணின்னு கூட வச்சுக்கலாம், மணி இருக்குது. அந்த மணியை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் மணி எடுத்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் மணியை வந்து அங்கே ஏழைப்பாள மக்கள் இருக்காங்களா அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி, யாரா நீ இவ்வளோ டேலண்டடாகிற, ஒரு 8 kg பேக்கேஜில் வந்து இது மாதிரி உங்களுக்கு சில திங்ஸ்லாம் வச்சுருக்கேன், லேப்டாப்பு, ஐஃபோனு, அப்புறம் ஜுவல்லரிஸ் எல்லாம் வச்சுருக்கேன், நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு. லிஸ்ட் பெருசாக போய்கிட்டு இருக்கு. கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? வீடியோ ஃபுல்லாக பாருங்க, நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஒரு பொருள் நம்ம வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டுக்கு வரும்போது என்ன ப்ரொசீஜர் நம்ம பார்த்துருவோம். இப்போ லண்டன்லேருந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா பார்சல் வந்து அந்த கார்கோ மூலியமாக இந்தியாவுக்கு வந்துருச்சு. இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பார்சல் எந்த டெர்மினலுக்கு போகுதோ அந்த டெர்மினலில் இருக்க கஸ்டம்ஸை நம்ம கிளியர் பண்ணணும். அது கஸ்டம்ஸ் வந்து அதை பார்ப்பாங்க. கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அதில் என்ன பொருள் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அதில் சில ப்ரொஹிபிட்டடு ரிஸ்ட்ரிக்டடான ஒரு மெட்டீரியல் இல்லாட்டியாச்சும் இருக்கான்றதை செக் பண்ணுவாங்க. அதுக்கு தான் வந்து ஸ்கேன் பண்ணுறது. இப்போ ப்ரொஹிபிட்டட் அப்படின்னா ஆல்கஹாலு, கரன்சி, லித்தியம் பேட்டரி, மெடிசன்ஸு, அப்புறம் கோல்டு, இன்னும் சில விஷயங்கள் எல்லாமே ப்ரொஹிபிட்டட்னா அளவுக்கு அதிகமாக எடுத்துகிட்டு வந்தால் ப்ரொஹிபிட்டட். இல்லீகல் ஆயிரும். இல்லீகல்னால் பிளாக் மணி அப்படின்ற மாதிரி சில கான்செப்ட் வந்து போயிடும். அப்போ வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, வாய்ப்பு இருக்குது. அடுத்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இந்தியா சைட்லேருந்து எந்த பர்சன் போய் அந்த பார்சலை வாங்க போகிறாரோ அந்த ரிசீவ் பண்ணுறாருல அவர் வந்து டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு இல்லாட்டி பாஸ்போர்ட் காப்பி எடுத்துகிட்டு போய் ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு, அப்புறம் அந்த பேக்கேஜுக்கு வந்து ஒரு இன்வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்வாய்ஸ்னால் சென்டர் சைட்லேருந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்களா, இன்வாய்ஸு ஒரு லிஸ்ட்டு, இல்லை என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்களா, அது இருந்தால் அது காமிக்கணும். அடுத்த ஸ்டெப் போனோம்னா அந்த பொருளுக்கான டியூட்டி எவ்வளோ, டேக்ஸ் எவ்வளோ அப்படின்றத வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணணும். இப்போ கஸ்டம்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க வந்த பொருளுக்கு கட்டணுமா, ஜிஎஸ்டி அப்ளைட் ஆகுமான்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருள் உள்நாட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, அது லெஸ் தென் 10,000 அந்த மதிப்பில் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு கிஃப்டாக வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. கிஃப்டாக டிக்ளேர் பண்ணிட்டு நம்ம நார்மலாக கிளியர் பண்ணி ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். அதுவே இந்த வர பார்சல் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 10,000 இருக்கும்போது அதுக்கு வந்து இம்போர்ட் டியூட்டி கட்டணும், ஐஜிஎஸ்டி கட்டணும். 2 சார்ஜுமே நம்ம வந்து கட்டி தான் கிளியர் பண்ணி எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ லெஸ் தென் 10,000 ஒரு எலக்ட்ரானிக்ஸு நெட்டி வச்சு ஏதாச்சும் ஒரு பிராண்டடான ஐட்டம்ஸ் அந்த பார்சலில் இருக்குது, ஒரு பல்கான குவான்டிட்டிஸில் நிறையா ஏதாச்சும் பல்கான குவான்டிட்டிஸில் இருக்குது அப்படின்னா அதுக்கும் வந்து டேக்ஸ் கட்டணும். ஈவன் அது நம்ம கிஃப்டாக டிக்ளேர் பண்ணாலுமே அந்த ஒரு பொருளுக்கு வந்து நம்ம வந்து டேக்ஸ் கட்டணும். இப்போ டியூட்டி அதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா அந்த காஸ்ட்டு, இன்சூரன்ஸு, ஃப்ரைட் சார்ஜ் இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் ஆட் பண்ணி டியூட்டியாக வந்து கால்குலேட் பண்ணி போட்டுருவாங்க. கடைசியாக வந்து கஸ்டம் கிளியரன்ஸ் பண்ணுவாங்க. கஸ்டம் கிளியரன்ஸ் பண்ணுறப்ப டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஓகேவாக இருக்குது, டியூட்டி வந்து பெய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கஸ்டம்ஸில் ஈஸியாக கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்து அந்த பார்சலை ஈஸியாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லண்டன்லேருந்து அந்த பார்சல் வருதுன்னா எந்த கொரியரில் வந்துச்சோ அந்த கொரியரே வந்து அந்த பொருளை கொண்டு போய் அந்த ரெஸ்பெக்டட் அட்ரஸ் கிட்ட போயிட்டு அந்த பர்சன் கிட்ட ஹேண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. அந்த கொரியர் கொண்டாந்து கொடுப்பாங்கல்ல, அப்போ கூட நம்ம வந்து இந்த சார்ஜ் வந்து பே பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு காமனான ப்ரொசீஜர். இப்போ லண்டன்லேருந்து ஒரு பொண்ணு பேசுது, அது இந்தியாவிலேருந்து ஒரு பையன் பேசுகிறான். பொண்ணு கொஞ்சம் ரிச்சாக இருக்க மாதிரி அந்த பொண்ணு காமிச்சிருக்கு. உடனே அந்த பையன் பேசி வந்திருக்கான். பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் அப்படியே போகுது. பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அன்ஃபார்ச்சுனேட்லி இதுமாரி நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னோடய ஃபேமிலியை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றி கொண்டு போயிட்டுருக்கேன், நான் டெய்லி வேலைக்கு போனால் தான், அன்றாட வேலைக்கு போனால் தான் எனக்கு சம்பளம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறோம். சொன்னதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து ஏதோ ட்ரஸ்ட்டில் கூட வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். லைக் ஓகேவா,
அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, இந்த பையன்கிட்ட வந்து நார்மலாக அட்ரஸ்லாம் வாங்கிட்டு, ஆக்சுவலி இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அட்ரஸ் வாங்கிச்சுல்ல, அட்ரஸ் வாங்கினது அந்த பொண்ணு இந்த பையனுக்கு பார்சல் போடுறேன் அப்படின்றத வந்து சொல்லவே இல்லை. ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து அனுப்பலை. நான் என்னென்ன பார்சல் உனக்கு அனுப்புகிறேன்றதை வந்து சொல்லவே இல்லை. பெரிய சஸ்பென்ஸ்லாம் கிடையாதுங்க. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் ரிசீவ் பண்ண போகிறவன் அதில் என்ன பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல சஸ்பென்ஸ்லாம் கிடையாது. ஒரு பர்சன் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா, இதுமாரி ஒரு பொருள் வருதுன்னா அது ஒரு நம்பகத்தன்மையாக இருக்கும்ல, அதனால். ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு எந்த ஒரு விஷயமே அனுப்பலை, ஃபோட்டோ அனுப்பலை, என்ன திங்ஸ் அனுப்பியிருக்கேன்னு அனுப்பலை. ஆனால் சொன்னது மட்டும் உள்ள ஒரு லேப்டாப் இருக்குது, ஐஃபோன் இருக்குது, சில காஸ்ட்லியான திங்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஜுவல்லரிஸ் இருக்குது, போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் சம் அமௌண்ட் ஆஃப் மணி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு விஷயம் என்னென்னா, மணி வந்து நம்ம பார்சலில் சென்ட் பண்ண முடியாது. அதுக்கு லிமிட் இருக்குது. மினிமம் 10,000 சம்திங் நினைக்கிறேன். அதுக்கு மேலே போச்சுன்னா கஸ்டம்ஸில் அந்த மணியை அப்படியே கிழிச்சு ஓப்பன் பண்ணி எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு இது இல்லீகலாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் கூட பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டேஜில் என்ன நடந்துச்சுன்னா, இது மாதிரி நான் வந்து ஒரு 40,000 பவுண்ட்ஸ் வந்து வச்சு அனுப்பிச்சுட்ருக்கேன், நீ அதை எடுத்து நீ பிஸ்னஸ் பண்ணு, மீதி இருக்க அமௌண்ட்டை வந்து ஏதாச்சும் பக்கத்தில் இருக்க ஏழைப்பழ மக்களுக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி ஒரு கான்செப்டில் அனுப்புகிறாங்க. அனுப்புறது மட்டும் இல்லாமல் இங்கிட்ட இருந்த இந்தியாவில் அந்த ஒரு பர்சன் வந்து அதை நம்புகிறாங்கன்னா, இங்கே இந்தியா சைட்லேருந்து டெல்லியிலேருந்து வாட்ஸ்அப்பில் கால் வருது, கஸ்டம்ஸ்லேருந்து கூப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லி, உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, 8 kg பார்சல் வந்திருக்கு, அந்த பார்சலில் விலை மதிப்பு அதிகம் உள்ள பொருட்கள் இருக்குது, 40 பவுண்ட்ஸ் மணி இருக்குது, ஸோ யூ ஹாவ் டு பே இனிஷியலி 20,000 ஃபார் சம்திங்னு சொல்லி, என்னன்னு கரெக்டாக தெரியல, ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியலாக 20,000 கட்டணும்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து அந்த மெசேஜை பார்த்த வரைக்கும் எனக்கு ஞாபகம் என்னென்னா, மணி லாண்ட்ரிங்னு ஒன்று இருந்துச்சு, இன்னொன்று வந்து ஏதோ சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று இருந்துச்சு, 2 இருந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட் 20,000 கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது நமக்கு வந்து 40 லட்ச ரூபா பணம் வந்துருச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நபர் வந்து போய் பேங்க்கில் கட்டிட்டார். இந்த கட்டுறதெல்லாம் எனக்கு தெரியாது, 2வது ஸ்டேஜில் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ எல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஒரு மெசேஜ் வருது, யூ ஹாவ் டு பே ஃபார் சர்டிஃபிகேட் ஆர் மணி லாண்ட்ரிங் பர்பஸ், யூ ஹாவ் டு பே 48,000 சம்திங் டு கெட் யுவர் பார்சல் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. கால் பண்ணி கேட்கும்போது, ஆமாம் நீங்கள் வந்து 48,000 வந்து நீங்கள் அந்த பார்சலுக்கான டியூட்டிஸ்ன்றாங்க, ஜிஎஸ்டின்றாங்க, ஏதோ டேக்ஸுன்றாங்க, சம்திங் சொல்லி அந்த 48,000 எங்கேயோ ஊட்டி பற்றி அந்த அவர் வந்து கட்டியிருக்காரு. இதுவும் எனக்கு தெரியாது. இந்த 48,000 கட்டினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் 10:30 AM அந்த பார்சல் உங்கள் வீட்டுக்கிட்டே வந்துடும், நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு ஹோப் வந்து கொடுத்துட்டாங்க. உடனே இந்த நபர் வந்து, சரி நாளைக்கு காலையில் 10:30 மணிக்கு வந்துடும்டா, 40 லட்ச ரூபா வந்துடும்டா, அது மட்டும் இல்லாமல் விலை உயர்ந்த பொருட்கள், லேப்டாப், ஐஃபோன் நிறையா வந்துடும்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. ஓகேவா, நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. இப்போ இங்கே என்ன நடந்துச்சுன்னா, நெக்ஸ்ட் டே 10:30 வரும்னு சொன்னாங்களா, 10 o'clock ஒரு மெசேஜ் வருது, இது மாதிரி யூ ஹாவ் டு பே 72,000 சம்திங் ஒரு அமௌண்ட் போட்டு, இது மாதிரி மணி எக்ஸ்சேஞ்சிங் ரேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து மணி பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. உடனே யாரா நீங்கள் காசு கேட்டே இருக்கிறீங்க, 10:30 வரும்னு சொன்னீங்க, வரவே இல்லை சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்கும்போது, திஸ் இஸ் த ஃபைனல் பேமெண்ட், ஸோ யூ ஹாவ் டு பே தட் மணி அண்ட் கெட் யுவர் பார்சல் அப்படின்ற மாதிரி அந்த சொல்லிட்டாங்க. இங்கிட்ட இருந்த இவரும் வந்து இந்தியாவில் இருந்த இந்த நபர், பார்சல் வாங்க போகிற நபர் வந்து அவரும் வந்து கேட்குறாரு, திஸ் இஸ் த ஃபைனல் பேமெண்ட், பிகாஸ் என்னால் பணம் பெரட்டி என்னால் 72,000 கட்டுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரியும் அவரும் ஒப்பனா வந்து சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் என்ன நடக்கும், இந்த ஆள் வந்து பணம் கட்டுறான், அங்கிட்டு இருக்க நபருக்கு அந்த கஸ்டம்ஸ்ன்னு சொல்லி ஸ்கேம் பண்ணுறவன், நீங்கள் வந்து கட்டுங்க, திஸ் இஸ் த ஃபைனல் பேமெண்ட், யூ ஹாவ் டு பே அண்ட் கெட் யுவர் பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைனாக மெசேஜ் போட்டே இருக்கான். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுறான் ஆம்பாட்டுக்கு. எனக்கு என்னடா இது டவுட்டாக இருக்குது எனக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த லண்டனில் ஒரு பொண்ணு அனுப்பிச்சில்ல, இந்த ஆளுக்கு இப்போ லண்டனில் ஒரு ஆள், இந்தியாவில் ஒரு ஆள், ஓகேவா. இப்போ இந்தியாவில் இருக்க ஆளுக்கு நம்ம ஃபோன் பண்ணுறோன்னா, இது மாதிரி என்னால் பணம் கட்ட முடியாது அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இந்தியாவில் இருக்க ஆள் லண்டனுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ண உடனே அந்த பொண்ணு உடனே இந்தியாவில் இருக்க ஆளுக்கு இந்த பார்சலை ரிசீவ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறல, காசு கட்டுறதுக்கு அவனுக்கு ஃபோன் பண்ணி, நீ பார்சல் எடுத்துகிட்டே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டே இருக்கு அந்த பொண்ணு வந்து சொல்லுது, யூ ட்ரை டு அரேஞ்ச் த மணி டு கெட் த பார்சல் அஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்ற மாதிரி.
ஸோ நீ வேகமாக எடு. ஏன்னா அப்போ தான் ஃபோர்ஸ் பண்ணாதான் சரியா இல்லை. அதில் காசு இருக்குது நமக்கு வந்துடும் சொல்லிட்டு இந்தியாவில் ரிசீவ் பண்ண நபர் வந்து எடுத்துக்குவாங்க, இது நமக்கு வந்துடும், காசு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படியாச்சும் பணத்தை கடனை வாங்கி அதை கட்டி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவாங்கல்ல. இந்த இடத்துல தான் வந்து ஐ நோ தட் நடந்துச்சு, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத வந்து ஐ ஜஸ்ட் ரியலைஸ்னால் நான் வந்து அந்த பர்சன் எங்ககிட்ட வந்து பேசும்போது ஐ ஜஸ்ட் நோ வாட்ஸ் கோயிங் ஆன் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் ஹாலிடே தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. கவர்மெண்ட் ஹாலிடே அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் வந்து இது மாதிரி கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் கிடையாது, கஸ்டம்ஸ் ஸ்கேம் அங்கேருந்து ஃபோன் பண்ணி பே பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. 72,000 பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க இவர் என்ன சொல்கிறாருன்னா, டுடே இஸ் எ லோக்கல் ஹாலிடே, வி ஹேவ் அ நோ ஆப்ஷன் டு பே த மணி ஃபார் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. யூ ஜஸ்ட் கோ த ப்ரௌசிங் சென்டர் அண்ட் சென்ட் த மணி டு த யூபிஐ டு மீ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பாட்டு சொல்கிறான், இப்போ தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, நீ போய் பணத்தை அனுப்புன்னு சொல்கிறான். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸர்ஸ் வந்து ரெவன்யூவில் ஒர்க் பண்ணார். அவர்கிட்ட கேட்கும்போது இது மாதிரி பேலாம் பண்ணாதீங்க, திஸ் இஸ் எ பிக் ஸ்கேம். அவர் என்ன சொன்னார்னா, ஆல்ரெடி ஒரு பர்சன் வந்து லைக் இது மாதிரி நடந்து 10 lakh rupees வந்து லாஸ் பண்ணிட்டாரு. ஸோ டோன்ட் டூ தட். இந்த ஸ்கேம் அப்படியே வந்து இது வந்து ஸ்கேமு, நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க, பணத்தெலாம் அனுப்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகே, இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணேன்னா, லைக் நீங்கள் வந்து பணம்லாம் அனுப்பாதீங்க, உங்களுக்கு பார்சலும் வேணாம். நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா, பார்சல் நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் பார்சல் டிக்கெட் டோர் டெலிவரி பண்ணுங்கள், we can get the parcel and pay at the moment. அந்த மொமெண்ட்லேயே வந்து நாங்கள் பே பண்ணி வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொன்னோம். அந்த ஒரு பர்சன் வந்து அந்த லண்டனில் இருக்க அந்த ஏமாத்துக்காரிக்கிட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் மெசேஜ், பட் ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸோ இது மாதிரி ஸ்கேம்லாம் நடந்துருச்சு. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ 72,000 கட்ட சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவாங்களாம், இது மாதிரி யூ ஆர் பெய்டு வெரி லேட், நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்து 72,000 பே பண்ணியிருக்கீங்க, ஸோ யூ ஹாவ் டு பே ஒன் மோர் பேமெண்ட் ஆஃப் 1,10,000 வந்து சொல்லுவாங்களாம். ஸோ நீங்கள் 1,10,000 நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கட்டுறதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா, சாரி யூ ஆர் பே டூ மச் லேட், யூ ஹாவ் டு பே 1,50,000 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி போய் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அளவில் உங்ககிட்ட பணத்தை அடிச்சிடும். நீங்கள் அந்த பணத்தை சேர்க்கறதுக்கு ரொம்ப பாடாப்பட்டு சேர்த்துருப்பீங்க. நமக்கு ஒரு 40 லட்ச ரூபா 50 லட்சம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஃபைனலி பார்த்தா அட் த எண்ட் யூ ஆர் லாஸிங் யுவர் மணி. நீங்கள் தான் வந்து மணி எல்லாத்தையுமே லாஸ் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மன உளைச்சல் ஆயிரும். ஒரு 10 ரூபா 20 ரூபா கூட போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இது மாதிரி லட்சக்கணக்கில் போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ் திங்ஸ் டு யூ காய்ஸ். உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சுற்றி இருக்க பர்சனுக்கு தெரிலனா நீங்கள் ஜஸ்ட்டு இது மாதிரி எனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்டுட்டு, தெரிலனா அந்த வீடியோ கூட ஷேர் பண்ணி விடுங்க. சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, பை, லவ் யூ காய்ஸ், பை பை.